வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போதான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சாம்பார் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, தட்டையா இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வேக வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணிடுறேன். ஒரு 2 தண்ணி விட்டு நான் வாஷ் பண்ணிடுறேன். துவரம்பருப்பை 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டேன். பெருங்காயம் நான் போடுறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி விடுறேன். 100 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கிறேன். அதில் வந்து 5 ml தண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து 2 விசில் போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் இது 2 விசில் விட்டு எடுத்துட்டு வரேன். வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 எடுத்திருக்கேன். அப்படி கீனி எடுத்திருக்கேன். பூண்டு 2, தக்காளி, கருவேப்பிலை. இது வந்து முள்ளங்கிய ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு, அந்த முழு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நெல்லிக்காய் அளவு புளிய நான் ஊற போட்டிருக்கேன். அடுப்பு ஆன்ல இருக்குது. சட்டியை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் முள்ளங்கிய நல்லா வதக்கிடணும். வெறும் சட்டியில நல்லா வதக்கணும். அந்த ஈரம் போக நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுடுறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டியில் எண்ணெய் விட்டு இந்த குழம்பு எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரியுது. வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். வெந்தயம் செவந்து வருது. இந்த டைம்ல 2 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் பாருங்க செவந்து வதங்கிடுது. தக்காளியை நான் சேர்க்கிறேன். தக்காளி ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற காய் போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு உப்பு, சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி அது 1 ஸ்பூன். எல்லாம் இப்போ ஒன்று சேர கலந்து விடணும். ஒன்று சேர கலந்து விட்டுடுறேன். வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியை விட்டுடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் போட்டிருக்க உப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கொதிக்கும் பொழுது அந்த முள்ளங்கி இழுத்துக்கும். அதனால அதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் ஊற்றிட்டு கடைசியில் அந்த கொதி வரும்போது உப்பு இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு திட்டத்தை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். சாம்பாருக்கு
பருப்பை நான் கடைஞ்சிட்டேன். கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி நீர் நான் இதில் விட்டுடுறேன். முள்ளங்கி வெந்துடுது. இது நல்லா கொதி வருது. இதில் அந்த பருப்பு புளியெல்லாம் கரைச்சி விட்டேன் இல்லையா, இதில் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். பருப்பு இந்த காயெல்லாம் சேர்ந்து கொதி வரணும். இந்த டைமில் உப்பு பாருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.